வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்க சந்தோஷபுரம் லொகேஷன்ல எக்ஸாக்டா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க பஸ் போற மெயின் ரோட்டே லொகேட்டா இருக்க ஒரு 2 BHK ரீசேல் செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோங்க. இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னதுல உத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெயின் ரோட் பாக்குறீங்களா, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேளச்சேரி டு தாம்பரம் போற மெயின் ரோடுங்க. இது நம்மளுக்கு சந்தோஷபுரம் சிக்னல்ல எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டா இந்த சந்தோஷபுரம் சிக்னல் இருந்து ரைட் எடுத்துனே பாரு, இது வேங்கியவாசல் போற மெயின் ரோடுங்க. எக்ஸாக்டா இந்த மெயின் ரோட் மேலே தான் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா நம்மளோட சைட் ஸ்ரீ பிரின்ஸ் பவானி காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா இந்த சந்தோஷபுரம் லொகேஷன்ல ஒரு ஆன் ரோட்ல ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட், அது உங்க பட்ஜெட்குள்ள வர மாதிரி ஆன் ரோட்லயே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் தாங்க, கவர்டு கார் பார்க்கிங் கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்க ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எங்க லொகேட்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நம்ம வீட்ல இருந்தே காட்டுறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாவே மார்க்கெட் பிளேஸ்ங்க. எவ்வளவு கடைகள் எவ்வளவு மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் நம்மளுக்கு சந்தோஷபுரம் சிக்னலுங்க. எக்ஸாக்டா அந்த சிக்னல்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2 கிரவுண்ட்ல வெறும் 6 யூனிட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 15 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு 2 யூனிட் வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு 2 யூனிட் வந்துருங்க, செகண்ட் ஃப்ளோர்லயும் நம்மளுக்கு 2 யூனிட் வந்துரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பாருங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங் போற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துரும். ஆப்போசிட்ல உங்களுக்கு 2 யூனிட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் போற மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் போற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருங்க. ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 15 இயர்ஸ் ஆகுது. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாம உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா 15 டேஸ் முன்னாடி பார்த்தா ஃபுல்லா பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இன்னமும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் செட்டப் மாதிரி ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எதனா செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி கூட ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அபார்ட்மெண்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1060 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு மெயின் ரோட்ல கால் கிரவுண்ட் கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடாவும் கிடைச்சிரும், அது இல்லாம கால் கிரவுண்ட் இடமாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். 2 கிரவுண்ட்ல வெறும் 6 யூனிட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா சந்தோஷபுரம் மார்க்கெட் பிளேஸ் குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. நீங்க டிவி யூனிட்லாம் வுட் ஒர்க்ல பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம டைனிங் ஹால் பார்த்துடலாங்க. டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் நீங்க தாராளமா உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளவு பேர் டைனிங் ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் தாராளமா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லயும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைனிங் ஏரியாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக உள்ள நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் நம்மளுக்கு வந்துருவாங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன பார்த்தா கிச்சன் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாவும் இல்ல ரொம்ப சின்னதாவும் இல்ல, நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த கிச்சன்ல இருக்க உட்டோட குவாலிட்டிலாம் பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ரொம்ப உங்களுக்கு அந்த ஓல்டு ரொம்ப உடஞ்சி போன மாதிரி அது மாதிரிலாம் தெரியல. அது மாதிரி ரேக்ஸ் நிறைய ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேக்ஸும் ரொம்ப துரு பிடிக்காம தாங்க இருக்கு. நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் தேடி கண்டுபிடிச்சி பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டியா தான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்ல கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப சால்ட் கண்டென்ட்டும் கிடையாது. நீங்க RO போட்டே யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உள்ள நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் 3 பால்கனி நம்மளுக்கு வருங்க. இந்த டைனிங் ஏரியா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இந்த பால்கனியோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டோர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட டோர் ஓபன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான பால்கனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷின் ஏரியாவும் இந்த பால்கனிக்குள்ளேயே வந்துருங்க. ஸ்ட்ரைட்டா பாருங்க பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, அதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுதுங்க. அதனால கொஞ்சம் டஸ்டா இருக்கும். ஏன்னா ஓனர் வந்து அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் எல்லாமே நான் கடைசியில் சொல்றேன். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பட்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12x12 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு 2 விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துரும். இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் டோர்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த கபோர்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கபோர்டை பொறுத்த வரைக்கும் வால் குள்ளியே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. இந்த கபோர்டோட குவாலிட்டியும் அந்த வுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க. அது மாதிரி இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி டைல்ஸ் என்ன டிசைன்ல இருந்ததோ அதே டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்ரூம்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஆல்டரேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். அது நம்மளே கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி நம்ம ஹாலில் ஒரு பால்கனி பார்த்தோம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பால்கனி இந்த பெட்ரூம்குள்ள வருங்க. இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டில என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியா நம்மளுக்கு வந்துருக்கு. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு கண்டிஷன்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியா அதுவும் மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சேனல் யாரா இந்த காரிடார்ல ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் மெயின் ரோட்லயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இது நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஏரியா வரும். ஃபுல்லா உங்களுக்கு கடப்பா கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்ல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாட் தான் வரும். சப்போஸ் நீங்க எதனா சேஞ்சஸ் பண்ணணும், டேப்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி இந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கும் நம்மளுக்கு பெட்ரூம்ல இருந்தே வரா மாதிரி ஒரு ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பாத்தீங்கன்னா பட்டாக்குட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியலான ஒரு 2 BHK தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இந்த பெட்ரூம் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/12 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம் லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துரும். இந்த பெட்ரூம்லயே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஃபேஸ் CP தாங்க. இந்த பெட்ரூம்ல இருக்க கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. நான் ஸ்ட்ரைட்டா அந்த டோர் பாக்குறீங்களா, இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம். அது பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல இருந்தோ நீங்க அந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கான ஆக்சஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பால்கனி வருங்க. 2 பெட்ரூம்லயும் உங்களுக்கு 2 பால்கனி, ஒரு லிவிங் ரூம்லயும் நம்மளுக்கு ஒரு பால்கனி வந்துருங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க எவ்வளவு கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 53 lakhs 53 லட்சம் ரூபாய் பிரைஸ் கோட் பண்றாங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Thank you for watching HP Housing.